அடுத்த வருட தொடக்கமே அமர்க்கலமாக தான் இருக்க போகுது. ஏனென்றால் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் ஜனவரி 9ஆம் தேதி வெளியாக இருக்கு. அதே பொங்கலுக்கு தான் சிவகார்த்திகேயன் நடித்து வரும் பராசக்தி படமும் வெளியாக இருக்குது. இப்படத்தை வெளியிடுவது உதயநிதியின் ரெட் ஜெயின் நிறுவனம். இதிலிருந்தே பின்னணி காரணம் என்ன என்பதை சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஆனால் சிவகார்த்திகேயன் இந்த பிரச்சனையில் குளிர்காய்கிறாரோ என்ற சந்தேகம் விஜய் ரசிகர்களுக்கு இருக்குது. அதை உறுதிப்படுத்தும் வகையில் வலைபேச்சு பிஸ்மி எஸ்கே ஒரு சந்தர்ப்பவாதி, தன்னுடைய சுயநலத்திற்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல் ஆளும் கட்சி விஜய் கட்சி இரு தரப்புக்கும் தான் தற்போது அரசியல் போட்டி நிலவுது. அதுதான் பட ரிலீஸில் எதிரொலிக்குது அப்படின்னு பலரும் சொல்லிட்டு வராங்க. அந்த பஞ்சாயத்தின் மூலம் தன்னுடைய படம் அதிக வசூலை பார்த்தால் தனக்கு அது லாபம் தான். எப்படியும் ரெட் ஜெயின் நிறுவனம் பராசக்தி தான் அதிக தியேட்டர்களை ஒதுக்குவாங்க. அப்படி என்றால் முதல் நாள் கலெக்ஷனில் ஜனநாயகன் நிச்சயம் டல் அடிக்கவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதை சிவகார்த்திகேயன் பயன்படுத்தி கொள்ள பார்க்கிறார் என்ற ஒரு கருத்தையும் தெரிவிச்சிருக்காரு. ஆனால் எப்போதுமே விஜய் தான் ஆட்டநாயகன். ஜனநாயகன் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் என விஜய் ரசிகர்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வராங்க.